வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சத்து மாவு பற்றி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. கவுனி அரிசி, கேழ்வரகு, அப்புறம் வந்து சம்பா கோதுமை, அப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு 5 ஏலக்காய், ஓமம், பாதாம் ஒரு 5. சரிங்களா? மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போதும். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போதும். இந்த கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி கேப்பையும் சரி, அதில் வர தூள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் இந்த கோதுமை மூணுத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா அலசிட்டு நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சு நல்லா பொறுன்னு நல்லா காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வறுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். கேழ்வரகு, இது கோதுமை எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். இந்த பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து இதோட காய வைக்கணும். அப்புறம் இந்த பெருங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக, ஏலக்காய், ஓமம் எல்லாத்தையுமே வறுத்தணும். இது கூட பொட்டுக்கடலை இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர். சரிங்களா? பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது கூட அது ஒரு 1/4 டம்ளர். வேர்க்கடலை வந்து 1/4 டம்ளர். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சலிக்கணும். ஒரு வாட்டி மட்டும் சலிக்கக்கூடாது, ஒரு 3-4 வாட்டி சலிக்கணும். சலித்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சு எடுத்துடணும். நல்லா சலித்ததுக்கப்புறம் 3 வாட்டி 4 வாட்டி சலிங்க. சலித்ததுக்கப்புறம் ரொம்ப நைஸானதாக ரொம்ப நல்லா நைஸாக எடுத்துக்கணும். நான் இந்த டம்ளரில் போட்டது, இப்போ இந்த டம்ளரில் ஒவ்வொரு டம்ளர் தான் போட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்லிக்ஸ் பாக்ஸில் வந்து டப்பாவில் ஒரு டப்பாவும், இந்த டப்பாவில் ஒரு 6 டப்பாவும் வந்துச்சு. எனக்கு 1/4 டப்பா வந்துச்சு. மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு எனக்கு. நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்பூனில் வந்துட்டு, அதாவது 1 வயசு குழந்தைக்கு சொல்கிறேன் நான். 1 வயசு குழந்தைக்குன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு அது கூட பசும்பாலை காய்ச்சி ஊற்றி நல்லா இது பண்ணி, நாட்டு சக்கரை போட்டு, கண்டிப்பாக நாட்டு சக்கரை தான் போடணும். நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வெயிட் கெயின் பண்ணும், வெயிட் நல்லா கொடுக்கும். வெயிட்டாக ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, நல்லா சத்தம். அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கும்ல, அது மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு வெயிட் கொடுக்கும். ரொம்ப சத்தான இது கூட. பசும்பால் ஊற்றி கம்பல்சரி வந்து பசும்பாலும் நாட்டு சர்க்கரை இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட முழுமையான சத்து வந்து குழந்தைக்கு போகும். நான் சொன்னதுன்னா பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தை அதுக்குள்ளே சத்து மாவு. சரிங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள். செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கடையில் கொடுக்குற அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கடையில் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த டேஸ்ட் நல்லா இல்லை, என் குழந்தை சாப்பிடவும் இல்லை. அது நல்லா இருக்க என்ன மாவு கலக்குறாங்க என்ன எதுவுமே தெரியாது. இது நம்ம கைப்பட எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்களே எல்லோருமே வீட்டிலேயே சத்து மாவு செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.